நம்ம அஃபர்மேஷன் சொன்னாலும் சரி, இல்ல விஷுவலைசேஷன் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் வந்து நம்பளுக்குள்ள ஒரு பாசிட்டிவான உணர்வு வரணும். நம்பளுக்குள்ள அத வந்து உணரணும் அப்படின்றது தானே பேசிக்கு. ஆனா வந்து எவ்வளோ நாள் பண்ணாலும் சரி, எவ்வளோ நாள் அஃபர்மேஷன் சொன்னாலும் சரி, இல்ல கிராட்டிட்யூட் ஜர்னல் ஏறுனாலும் சரி, இல்ல மெடிடேஷன் பண்ணாலும் சரி, ஆனா அந்த அந்த உணர்வுல இருக்குது இல்லன்னா, அந்த பேசிக் நம்பளுக்குள்ள அந்த பாசிட்டிவிட்டி வரணுன்றது, அந்த இது தானே வரமாட்டுது. அது ஏன் அது அந்த பாசிட்டிவா என்னால ஃபீல் பண்ண முடியல அப்படின்றது தெரியலண்ணா. அதான என்னோட டவுட்டு. ரொம்ப எளிமையான பதில் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடை கூட்டுறீங்க, என்ன காரணத்துக்காக கூட்டுறீங்க? வீடு சுத்தமாக இருந்தால் தான் நம்ம அதுக்குள்ளே வாழ முடியும். அதனால தான் கூட்டுறோம். வீடை கூட்டும்போது கூட இன்னொரு கையில் நிறையா குப்பைகளை வச்சுக்கிட்டு முன்னாடி கூட்டிகிட்டு வரோம், பின்னாடி குப்பையை போட்டே வரோம். அப்போது வீடு கூட்டி முடிச்சுட்டு போய் திரும்பி பார்த்தா என்ன இருக்கும்? கூட்டின வீடு கூட்டின மாதிரியே இருக்காது. ஏன்னா நீங்கள் குப்பையை போட்டுக்கிட்டே கூட்டுறீங்க கரெக்டாக. அதுதான் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை மட்டும் நான் ஃபாலோ பண்ணால் லைஃப் மாறும் நம்புறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ எதுக்கு வந்து நன்றி எழுதுறீங்க, அஃபர்மேஷன் கேட்குறீங்க, இல்லை மற்ற ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறீங்க? உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றக்கு வேண்டி. அதாவது எப்படி வீடு சுத்தமாக இருக்கணும் அது மாதிரி. அப்போது நீங்கள் கூடயே போட்டுட்டு வர குப்பைன்னு ஒன்று சொன்ன தெரியுமா? அது என்னென்னா, இதெல்லாம் பண்ணிவிட்டு கூடவே நீங்கள் வந்து படம் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, மீடியா கன்சியூம் பண்ணுறது, தேவையில்லாத விஷயங்களை படிக்கிறது, உங்கள் அவநம்பிக்கையில் உருவாக்குற மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கிறது, இது எல்லாமே நீங்கள் லைஃப்க்கு தேவையான விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எண்ட் ரிசல்ட் பார்த்தா அதே மாதிரி தான். லைஃப் எங்கேயும் மாறி இருக்காது, சந்தோஷம் வராது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்கள் என்ன தான் உங்கள் லைஃப்க்கு நல்லது பண்ணாலும் சந்தோஷமே வரலைன்னு சொல்கிறீங்கன்னா, அந்த சந்தோஷம் வராமல் இருக்கிறதுக்கான விஷயங்களையும் வாழ்க்கைக்குள்ளே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் காலையில் எழுந்த உடனே நல்ல விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு மேலே அவநம்பிக்கைகள் உருவாக்குற விஷயங்களை நீங்கள் லைஃப்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் எண்ணங்களுக்கு எது சரி எது தவறுன்னு தெரியாது. இங்கே நிறையா பேர்த்துக்கு ஒன்று புரியாது. என்ன விஷயம்னா, கான்ஷியஸ்க்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் தெரியாது. நீங்கள் எதை அதிகம் கொடுக்குறீங்களோ அதை உங்களுக்கு காட்டும். நீங்கள் நன்றி எழுதுறது 10 நிமிஷம் எழுதுவீங்க, அஃபர்மேஷன் ஒரு 1 hour 2 hours கேட்பீங்க, இல்லை அதுக்கு மேலே கூட கேட்கலாம். அது போக உங்கள் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அங்கே என்ன செய்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது இல்லையா. அப்போது நான் வெறும் லா ஆஃப் அட்ராக்ஷனை மட்டும் டீச் பண்ணியிருக்க மாட்டேன். லைஃப்பில் நீங்கள் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒத்து வராது அதையும் சொல்லியிருப்பேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்க்கு தேவையில்லாத விஷயங்களையும் ஒதுக்கிட்டு வரணும். அந்த குப்பைகள் வெளியே போகலைன்னா நீங்கள் எல்லாம் முடிச்சு பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் இந்த வீட்டை க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் இருக்கும்போதாவது இந்த குப்பைகளை போடுற நிறுத்திடுங்க. உங்கள் மனசு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா நல்லதை மட்டும் பண்ணால் பத்தாது, லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் பத்தாது, கூடையே தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி.